வணக்கம் நண்பர்களே. 30 ஆண்டுக்கு அப்புறம் சனி பகவான் தன்னோட சொந்த ராசியான கும்பராசியில் இந்த 2024 முழுசுமே சாதகமான நிலையாக இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு சாதகமற்ற நிலையாக கூட இருக்கலாம். இப்படி கால மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர் சனி பகவான். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற 3 ராசிகளுக்கு இந்த 2024 ஆண்டை ஒரு பொற்காலமாக மாற்ற சனி பகவான் தயாராகிட்டாருங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது விரைவாகவும் எளிமையாகவும் வர்றதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு முதுமொழி இருக்குது. இது முதுமொழின்னு சொல்கிறத விட இது ஒரு அற்புதமான விழிப்புணர்வு மந்திரம்னு சொல்லலாம். இது யாருமே நாம் மறக்கக்கூடாது. சனி பகவான் செல்வத்தை, வசதி வாய்ப்பை அள்ளி கொடுப்பதில், ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பதில், நல்ல பண வரவு கொடுக்கறதுல, தொழில், நல்ல குடும்பம், மன அமைதி, மன மகிழ்ச்சி, இது அனைத்தையுமே தடையில்லாமல் வருவதற்கான வழிவகையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. சனி பகவான் பொதுவாகவே எல்லாருமே சொல்கிற டயலாக் தான், சனி பகவான் நீதிமான், நேர்மையை எதிர்பார்ப்பவர், வாழும் வாழ்க்கையை, செய்யும் தொழிலை, பேசும் பேச்சை, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை, இதெல்லாம் வச்சு தான் நம்மளை நல்ல நிலைமையில் வைப்பார் சனி பகவான். இதில் ஒவ்வொன்றும் குறைய அதுக்கான கெடுபலன்கள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் சரியாக இருந்தாவே நீங்கள் 7.5 சனி பற்றியோ, கண்டக சனி பற்றியோ, மங்கு சனி பற்றியோ, பொங்கு சனி பற்றியோ, பாத சனி பற்றியோ, ஜென்ம சனி பற்றியோ, அஷ்டம சனி பற்றியோ, இது மாதிரி சனி பகவான் சார்ந்து எத்தனை சனி திசை வந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்தாலும் சரி, இல்லை அது காலங்காலமும் உங்கள் ஜாதகத்தில் வந்துகிட்டே இருந்தாலும் சரி, எந்த கெடுபலனுமே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாருங்க. நீதி தவறும் போது அதற்கான தண்டனையை தயங்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்த்தா அது சனி பகவான். செல்வத்தை தேடி தேடி ஓடி பல தெய்வங்களை ஓடி ஓடி வழிபட்டு சனி பகவான்லேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு வேற ஒரு தெய்வத்திட்ட போய் நீங்கள் மன்றாடுறதை விட்டுருங்க. மேலே குறிப்பிட்டபடி நல்லவர்களாக மாறுறதுமே சனி பகவானை சரணடைவதும் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிகளுக்குமே ஒரு சிறந்த வழி மட்டும் இல்லை, புத்திசாலித்தனம். சாட்சிக்காரங்காலில் விழுறதை விட சண்டைக்காரங்காலிலேயே விழுந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். நீங்கள் சனி பகவான்கிட்டருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி மற்ற தெய்வங்கள்கிட்ட நீங்கள் தேடி போகிறத விட சனி பகவான்கிட்டயே நீங்கள் சரணடையத்துக்கு இந்த 2 வழி தான். நான் சொன்னபடி நீங்கள் நேர்மையாக நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்குங்க. நான் ஏன் இந்த சரணாகதி பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஆனானப்பட்ட சிவபெருமானே சனி திசையில் சிக்கி சனி பகவானுக்கு பயந்துட்டு கடலுக்கடியில் போய் தஞ்சம் புகுந்து அந்த சனி திசை முடியும் வரைக்குமே கடலுக்கடியில் இருந்ததாக ஒரு புராண கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நலமகாராஜா சனி திசையில் இருந்ததை அத்தனையுமே இழந்துட்டு மிகுந்த ஏழ்மை நிலையில் வாழ்ந்ததாகவும் அந்த நல தமயந்தி கதைகளில் நாம் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. சனி பகவான் என்ன மாதிரியான பாதிப்புகளை அவர் இந்த திசை நடக்கக்கூடிய காலத்தில் கொடுப்பார் அப்படிங்கிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு சொந்தமான ராசி கும்பராசியில் சனி பகவான் பயணம் செஞ்சுட்டு வராருங்க. 2024 ஆண்டு முழுசுமே சனி பகவானுடைய ஆண்டாக மாறி இருக்கு. அப்போது இதனுடைய தாக்கம், இதனுடைய அருள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த வகையில் 3, 7, 10 ஆகிய பார்வைகள் சிறப்பான பார்வைகளாக பார்க்கப்படுது இந்த 2024. இந்த நிலையில் மேசராசியில் பயணம் செஞ்சுட்டு வரக்கூடிய செவ்வாய் பகவான் மீது சனி பகவானுடைய 3ஆம் பார்வை விழுதுங்க. செவ்வாய் பகவான் மீது விழும் சனி பகவானுடைய பார்வை எந்த ராசிக்கு என்ன தாக்கத்தை கொடுத்தாலும் இப்போ இந்த 3 ராசிகள் அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிகளாகவும், பண மழையில் நனையக்கூடிய ராசிகளாகவும், பெயர், புகழ், பதவி, அந்தஸ்து, ஆடம்பரம், செல்வ செழிப்புன்னு அனைத்தையும் அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கும் ராசிகளாக பார்க்கப்படுதுங்க. முதல்ல நாம் பார்க்கக்கூடியது மேசராசி. சனி பகவானோட இந்த 3ஆம் பார்வை மேசராசி நண்பர்களுக்கு இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு சிறப்பான பலனை இனிமேல் பார்க்கலாங்க. வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பணம் பல வகைகளில் உங்களுக்கு வரும். வருமானம் அதிகரிக்கும். கடன்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு இந்த 2024 ஸ்டார்ட் ஆயிரும். சந்தோஷம், மகிழ்ச்சின்னு சொல்லி எல்லாமே உங்களை தேடி வருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு, தேடி வந்துகிட்டே இருக்கும். புது வீடு, புது வாகனம், நிலம் வாங்கும் யோகம் அப்படின்னு சூப்பராக இருக்க போகுதுங்க இந்த 2024 இருந்து.
குடும்பத்திலிருந்து வந்த அந்த குழப்பமான சூழ்நிலை, சிக்கல், மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சி குழந்தை பாக்கியம், திருமண யோகம், குடும்பத்தில் இருந்த அந்த பிரிவினைகள் எல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேசராசி நண்பர்களுக்கு வாழ்த்துக்களுங்க. அடுத்ததாக மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுக்கு சாதகமான வருடமாக இந்த வருடத்தை மாற்றுதுங்க. இந்த சாதகமான பலன்களும் இனிமேல் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சனி பகவானுடைய அருளால் வருமானம் உயரும். நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வேலையில் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கல, ஒரு என்கொயரி இல்லை, கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இனிமேல் மாற ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த கடந்த 15 நாட்களாகவே உங்களுக்கு அந்த வருமானத்தில் ஒரு சின்ன சின்ன உயர்வு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு நார்மலான ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் கண்டிப்பாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அருமையான வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. வசூலாகாத பணம் வசூலாகும், புதிய தொழில் அமையும், பணம் பல வழிகளில் பல தொழில்களில் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் தூங்கினாலும் இனிமேல் உங்களுடைய வருமானம் தூங்காது. அனைத்திலுமே புதிய வாய்ப்புகள் உருவாகும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். இனிமேல் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக 2024 இருக்க போகுதுங்க. நீண்ட நாள் ஆசை, திட்டமிட்ட அனைத்தும் அற்புதமாக நடக்கும். திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான வரன் உங்களை தேடி வரக்கூடிய வருடமாக இனிமேல் தொடர்ந்து இருக்குங்க. அடுத்ததாக 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பல யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லாங்க. இனிமேல் பணம், செல்வம் உங்களுக்கு அடிமையாக இருக்க போகுது. இத்தனை நாளாக அதுக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் ஒரு போதுமான வருமானம், செலவுக்கு மீறி நீங்கள் சேமிப்பு செய்கிறது இதெல்லாமே இருக்குங்க. பிஸ்னஸ்லேயும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, அனைவரது ஆதரவும் முழுமையாக கிடைக்கக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு அமையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த 2024 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. சனி பகவானுக்கு டெய்லியுமே நன்றி சொல்லுங்கள். தயவு செஞ்சு அவர் மேலே இருக்கிற நன்றியை மறந்துடாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சொந்த வேலையில் வருமான உயர்வு, வெளி மாநில வெளிநாட்டில் வியாபாரத்தில் ஒரு வாய்ப்பு, அதில் அபரிமிதமான வருமானம் இதெல்லாமே கிடைக்குங்க. சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை உயரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்பு நிறைய கிடைக்குங்க. அதில் நல்ல வரனாக பார்த்து செலக்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிக்குங்க. பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான காலத்தை கன்னிராசி நண்பர்கள் இனிமேல் நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அற்புதமான காலத்தில் சனி பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் காகத்துக்கு சாதம் வைப்பது, அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏழை எளியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாமே வழிபாடு மற்றும் பரிகாரமாக இந்த 3 ராசி நண்பர்களுமே நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கோங்க. இந்த அற்புதமான பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். மேசராசிக்கு, மிதுன ராசிக்கு, கன்னிராசி நண்பர்களுக்கு இது 100% உங்களுக்கு பொருத்தமாக இருந்தாலுமே திருமணம் சார்ந்து புதுசாக வேலை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன நல்ல நேரம் இருக்குது, என்ன திசை நடக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு இந்த 3 ராசி நண்பர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் மனதுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேசராசி, மிதுனராசி, கன்னிராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை மிகப்பெரிய ஆதரவாக கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள், மிதுனராசி நண்பர்கள், கன்னிராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.